ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 1013. இங்கு ஒரு குழந்தையானது ஆத்ம தத்துவ விஷயங்களை கூறும் அதிசய கதையினை காண்போம். முன்பு ஒரு சமயம் ராஜாதி ராஜன் என்று அழைக்கப்படும் சித்திரக்கேது மன்னனுக்கு நெடுங்காலமாக குழந்தை கிடையாது. எனவே பிள்ளை ஆசையினாலே அநேக பெண்களை மனம் முடித்து கொண்டான். அப்படி இருந்தும் ஒருத்தியிடம் ஆவது அவன் கவலை நீங்கும்படி பிள்ளை பிறக்க கிடையாது. இப்படியாக துன்பப்பட்ட பிறகு ஆங்கிரச என்ற முனிவரின் துணையினால் பிள்ளை பேர் கருதி வேள்வி ஒன்று செய்தான். அதன் பின்பு அவனுடைய முதல் மனைவியாக கிருத்தத்துதி என்பவளுக்கு ஒரு ஆண்மகன் பிறந்தான். அந்த குழந்தை பிறந்த ஆனந்தத்தில் அளவிலா அறங்களை அரசன் செய்து முடித்தான். அவன் இப்பொழுது குழந்தையையும் மிக மிக செல்லமாக வளர்த்து வந்தார்கள். முதன் மனைவிக்கு குழந்தை பிறந்ததைக் கண்டு அவனுடைய மற்ற மனைவியர்கள் தங்களுக்கு அரசனிடம் செல்வாக்கு குறைந்துவிட்டது என கருதி பொறாமைப்பட்டார்கள். நாளுக்கு நாள் பொறாமை அதிகமாகிக்கொண்டே போயிற்று. இறுதியில் அவர்கள் யாரும் அறியாமல் ஒரு நாள் அந்த குழந்தையை நஞ்சு கொடுத்து கொன்று விட்டார்கள். இதனை கண்ட பெற்றவள் ஆற்றாது வீறிட்டு அழுதாள். அரசனும் அதனுடைய பிரிவை பொறுக்க முடியாமல் அழுந்து புலம்பினான். ஆகவே அவர்கள் இருவரும் மூர்ச்சை அடைந்து விட்டார்கள். இவற்றைக் கண்டு மந்திரி பிரதானிகளும் மக்களும் அழுதார்கள், புலம்பினார்கள். அப்போது அந்த இடத்திற்கு ஒரு முனிவரும் அவரோடு கூட அங்கிரா என்ற மற்றொரு ரிஷியும் வந்தார்கள். வந்தவர்களை கண்டதும் தனது பிள்ளை இழந்த வருத்தம் பொறுக்க முடியாமல் விம்மி விம்மி அழுதான். அங்கிரா முனிவர் அரசனை பார்த்து கூறினார், மன்னனே, நீ எதற்காக இப்படி வருந்துகின்றாய்? பிள்ளைகளும் பெற்றோரும் எல்லாம் மாயை அல்லவா? தகப்பன் பிள்ளை என்ற முறை நிலையானது கிடையாது. உயிர்கள் தங்கள் தங்கள் வினைக்கு தகுந்தபடி ஒவ்வொரு உடம்பு எடுத்துக்கொண்டும் மாறி மாறி பிறந்து கொண்டும் இறந்து கொண்டும் இருப்பார்கள். உன் மகன் முற்பிறவியில் யாருக்கு பிள்ளையோ யாருக்கு தந்தையோ இந்த பிறவில் உனக்கு மகனாக பிறந்தான். இதெல்லாம் இறைவன் திருவிளையாடல். ஆக நீ துயரம் அடையாதே, பரம்பொருளை சிந்திப்பாயாக என தேற்றினார். இப்பொழுது மன்னன் தேறுதல் அடையாமல் மீண்டும் சோகத்தில் ஆழ்ந்ததைக் கண்ட முனிவர் மகரிஷி அந்த மன்னனை தேற்றுவிக்கும் பொருட்டு அந்த குழந்தையின் உடலில் உயிர் பொருந்துமாறு அருள் செய்தார். பின் அந்த குழந்தையை பார்த்து, இளைஞனே, உனது தாய் தந்தையர் உன் பிரிவை பொறுக்க மாட்டாமல் வருந்துவதை பார்ப்பாயாக. தூய உள்ளத்தோடு உன் மீது அவர்கள் கொண்ட அன்பை பார்ப்பாயாக. அதனால் படும் வேதனையை பார்ப்பாயாக. நீ இந்த உடலிலே தங்கி ஏன் இவர்களுக்கு இன்பம் அளிக்கக்கூடாது என்றார் அவர். இந்த முனிவருடைய சொற்களை கேட்ட உயிர் பெற்று வந்த அந்த குழந்தை பேசியது. கரிய மேகத்தை கிழிக்கும் மின்னலைப் போல தோன்றி மறைகின்ற பிறவியின் எண்ணிக்கை கடற்கரை மணலை காட்டிலும் அதிகம். இவர்கள் எந்த பிறவில் எனக்கு பெற்றோர்களாக வாய்த்தார்கள் என வருந்தி அழுகின்றார்கள். நான் இதை அறிய முடிய கிடையாது. உயிர்கள் பிறப்பது இறப்பது வினை பயன் ஆகும். திருமாலுடைய திருவடிகளே அழிவற்ற துணை என்று அறிய முடியாதவர்கள் இவ்வாறு வருந்திக் கொண்டே இருப்பார்கள். இப்போது தாங்கள் அவர்களுடைய அறியாமை விளங்கும்படி என்னை இந்த உடலில் உயிர் பொருந்தியிருக்க சொல்கின்றீர்கள். அது எப்படி என்னால் முடியும்? இவ்வாறு குழந்தை கூறி மீண்டும் இறந்துவிட்டது. முழுமுதற் கடவுள் மற்றும் பரம புருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் தூய பக்தரான சித்திரக்கேது மன்னன் இதனை கேட்டு தனது உள்ளம் தெளிவடைந்து விட்டான். மேலும், முனிவரே, நான் கடை தேற்றுவதற்குரிய அறங்களை எனக்கு எடுத்து கூறுங்கள் என அவரை வேண்டிக் கொண்டான். இப்பொழுது முனிவர் அவனுக்கு திருமாலை வழிபடும் மந்திரத்தை உபதேசித்தார். அவனும் அவ்வாறு இரவும் பகலும் விடாது முனிவரும் அங்கிரா முனிவரும் சென்ற பின்பு தினசரியாக அவ்வாறு திருமாலை வழிபட்டு உயர்ந்து விட்டான் அவன். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. சில பிரபுபாதரின்
சேவையில் இஸ்கான் பக்தர்கள்